இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து ஒரு மெயில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து கிளைம் பண்ண ட்ரை பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எரர் வந்து வருது. இத வந்து எப்படி நம்ம சரி பண்றது? எதனால இந்த எரர் வருது? இத வந்து கிளியர் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோல இவங்களோட ப்ராப்ளம் என்ன? எதனால இந்த எரர் வந்து வருது? இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு எரர் வருது அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணும்போது, தயவு செஞ்சு உங்களோட பாஸ்புக்கையும் சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க. உங்களோட பிஎஃப் பாஸ்புக் வந்து இருந்தது அப்படின்னா, இப்போ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்டா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீசன் மட்டும் தான் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால வந்து என்னென்ன காரணத்தினாலலாம் இந்த ரீசன் வந்து வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இதில வந்து உங்களுக்கு வந்து எது கரெக்ட்டான ரீசனா இருக்குதோ, ஸோ அந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகும். ஸோ இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும்போது தான் வருது. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எரர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இபிஎஸ் மெம்பர் இன் ப்ரீவியஸ் சர்வீஸ். அதாவது இதுக்கு முந்தின கம்பெனில நீங்க வொர்க் பண்ணிக்கலாம். அதில வந்து உங்களுக்கு இபிஎஸ் சர்வீஸ் வந்து இருக்குது. பட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சர்வீஸ் இது வந்து ப்ரீவியஸ் மெம்பர் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசீவ்ட் வித்தவுட் இபிஎஸ் சர்வீஸ் அப்படிங்கிறத இந்த எரர்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இபிஎஸ் மெம்பர் இன் ப்ரீவியஸ் சர்வீஸ். உங்களுக்கு ப்ரீவியஸ் சர்வீஸ்ல வந்து பென்ஷன் வந்து டெபிட்டட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000க்கு கீழ புடிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பென்ஷன் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு டெபிட்டட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெபிட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து ப்ரீவியஸ் கம்பெனி வந்து பிரசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தவுட் இபிஎஸ் சர்வீஸ் ரிசீவ்ட் வித்தவுட் இபிஎஸ் சர்வீஸ், அதாவது இபிஎஸ் வந்து மெர்ஜ் ஆகல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பென்ஷன் அமௌண்ட் வந்து மெர்ஜ் ஆகாம, ஸோ ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் மெர்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ரீசன் வந்து இருக்கலாம். நீங்க வந்து எனக்கு பாஸ்புக் வந்து அனுப்பல. அதனால வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸா வொர்க் பண்ண கம்பெனி இந்த மெம்பர் ஐடியில வந்துட்டு உங்களுக்கு பென்ஷன் வந்து டெபிட்டட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து பாருங்க. அப்படி பென்ஷன் வந்து டெபிட்டட் வந்து பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில, இப்போ நீங்க கரண்ட் கம்பெனிக்கு ஓல்டு கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருப்பீங்க. அப்போ ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். பென்ஷன் வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆகாது. ஏன்னா அதில பென்ஷனே புடிக்கல அப்படிங்கிறப்போ, பென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்காது. ஸோ அத தான் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்துட்டு ப்ரீவியஸ் கம்பெனில பென்ஷன் புடிக்காம பிரசன்ட் கம்பெனில, அதாவது நீங்க இப்போ கரண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களா, அந்த கம்பெனில உங்களுக்கு பென்ஷன் புடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஸோ என்ன ரீசனுக்காக ப்ரீவியஸ் கம்பெனில உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து டெபிட்டட் பண்ணல அப்படிங்கிற ரீசன வந்து உங்களோட ஓல்டு கம்பெனி வந்துட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து ரிக்வெஸ்ட் மெயில் வந்து போடணும். இத தான் கிளாரிஃபிகேஷன் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன ரீசனுக்காக இந்த பெர்சனுக்கு வந்து நாங்க வந்து பென்ஷன் வந்து டெபிட்டட் பண்ணல, பென்ஷன் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணல அப்படிங்கிறத அவங்க வந்து கிளாரிஃபை வந்து பண்ணணும். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் கிளைம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ இப்போ இதுக்கான மீனிங் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க ப்ரீவியஸ் கம்பெனியா, அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பென்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. பென்ஷன் தவிர மத்த அமௌண்ட் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதான் ரிசீவ்ட் வித்தவுட் இபிஎஸ் சர்வீஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் மெம்பர் இன் ப்ரீவியஸ் சர்வீஸ். நீங்க வந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தான் அப்படிங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கம்பெனில வந்து பென்ஷன் வந்து டெபிட்டட் பண்ணியிருக்காங்க. பென்ஷன் வந்து டெபாசிட்டட் ஆயிருக்குது. என்னோட பாஸ்புக் ஓல்டு பாஸ்புக்ல வந்து பென்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஆனா எனக்கு இந்த எரர் வருது அப்படின்னா, ஸோ நீங்க வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் வந்து மெர்ஜ் ஆகாம ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாரி இருந்தது அப்படின்னா, இத சரி பண்றதுக்கு நீங்க கிரீவன்ஸ்ல தான் ஃபைல் பண்ணணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கம்பெனில வந்து பென்ஷன் வந்து டெபாசிட்டட் பண்ணி உங்களுக்கு இந்த எரர் வருது அப்படின்னா, ஸோ நீங்க வந்து கிரீவன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுங்க. எனக்கு இந்த மாரி எரர் வந்து வருது. நான் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கரெக்ட்டா தான் பண்ணேன். ஆனா எனக்கு வந்து பென்ஷன் வந்து மெர்ஜ் ஆகல அப்படிங்கிறத நீங்க வந்து கிரீவன்ஸ்ல ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க அத வந்து செக் பண்ணி உங்களுக்கு ரிசால்வ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது மெர்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். ஸோ டோட்டலா 2 விதமான ரீசன் இருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் கம்பெனில வந்து பென்ஷன் புடிக்காம பிரசன்ட் கம்பெனில மட்டும் பென்ஷன் வந்து புடிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஓல்டு கம்பெனிய பிரசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பா இந்த எரர் வரதான் செய்யும். அந்த எரர் வந்ததுன்னா உங்களோட ஓல்டு கம்பெனியோட எம்ப்ளாயர் வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து மெயில் பண்ணணும். இந்த ரீசனால தான் இந்த பெர்சனுக்கு வந்து நாங்க பென்ஷன் வந்து டெபிட்டட் பண்ணல அப்படிங்கிறது மெயினா இந்த ரீசனா தான் இருக்கணும். உங்களோட பாஸ்புக்க செக் பண்ணுங்க. பாஸ்புக்ல ப்ரீவியஸ் கம்பெனி பாஸ்புக்ல வந்து பென்ஷன் எதுவுமே வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணல அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடையே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.